சூஸ் பண்ணி வச்சிருக்க 5 வீடியோமா வடகான்சி வீடியோ தான். இப்போ நம்ம பஜ்ஜி போட போறோம். ரெடியா? மாசா நூடுல்ஸ். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா ரொம்ப வியர்டான ஒரு சில ஃபுட் எல்லாம் வந்து பார்த்தா இதெல்லாம் எப்படா சாப்பிடுறீங்க, அதுலயும் முக்கியமா இந்த வடக்கான்ஸ் மேக் பண்ற வீடியோஸ் எல்லாம் பார்த்தாலே அப்படின்னு தோணு, நம்மளால சாப்பிடவே முடியாது. அந்த மாதிரியான ரொம்ப வைரலான ஒரு சில ஸ்ட்ரீட் ஃபுட் வீடியோஸ் இன்னைக்கு நம்ம இருக்கு. அந்த வீடியோஸோட ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாம் இன்னைக்கு நம்ம வந்து சமைச்சு உண்மையிலேயே அதை சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்ற ஃபன்னான விஷயத்தை உங்க கூட இன்னைக்கு நாங்க 2 பேரும் ஷேர் பண்ணிக்க போறோம். இதுதான் நம்மளுடைய சேனல். புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிருங்க, அப்படியே ஒரு லைக்கும் போட்டுருங்க. லெட்ஸ் கோ டு டிவி. சோ गाइस ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சூஸ் பண்ணி வச்சிருக்க 5 வீடியோமே வடகான்சி வீடியோ தான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ ப்ளே பண்றேன், அப்படியே சைடுல போறோம், அப்படியே நீங்களும் பாருங்க. நீங்க இந்த வீடியோ பாத்துருக்கீங்களா அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. என்ன சொல்ல போனா சிவாவுக்கு தெரியாது, இப்பதான் நான் காட்ட போறேன். அவ பார்த்துட்டு என்ன பண்ண போறான் அதனால பாப்போமா. முதல் வீடியோ பார்ப்போம். நன்றிதா முட்டை, பச்சை முட்டை முடிச்சு ஊற்றிட்டோம்னா சுகர் நினைக்கிறேன், சுகர் தான் ஜீனி பைத்துக்கார போயிட்டு மாட்டிட்டு போடுறான். சுட சுட பால், பாலை தூக்கி அதில் ஊற்றி 2 ஆற்று ஆற்றி கொடுத்துட்டாமா. என்னப்பா இது? பார்க்க பாதாம் மில்க் மாதிரி இருக்குல்ல, பார்க்க அப்படி இருக்கு. செஞ்சிருவோமா? பால் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சூடு பண்ணிட்டு இருக்கோம். முட்டை வந்து ரெடியா இருக்கு. இப்ப இந்த அழகான முட்டை மில்கா, முட்டை மில்க் இருக்கு, முட்டை மில்கா முட்டை ஷேக்கா என்னன்னு தெரியல அது பேரு. இந்த முட்டையை உடைச்சு இப்ப வந்து ஒரு கரண்டி ஜீனி போட்டுக்கணும். எனக்கு நானே சேர்த்து போட்டுக்கணும். இப்ப வந்து இதை முட்டையை நல்லா ஜீனி கூட மிக்ஸ் பண்ணுறோம். அழகா முட்டையில கலக்கி போட்டு தான் சாப்பிட்டுருங்க. ஃபர்ஸ்ட் டைம் முட்டையில பாலை வச்சு பாலை வந்து சரி சரி இருப்பா இருப்பா. ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இந்த மிக்ஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். அந்த மாதிரி எனக்கு தானே ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ண சொல்றாரு. நீ குடிச்சுட்டாங்க. நம்ம பெண்களுக்கு முதல் உரிமை, முற்றிலும் இலவசம். சாப்பிட நம்மளுக்கு வர்றத பூரா இவன் வாங்கிக்கிறானே. என்ன இது? நிறைய முடியா நல்லாதான் இருக்கு. சுடுதல் நல்லாதான் இருக்கு. அப்பா கடவுளே, இந்த மாதிரி ஒரு மோசமான மில்க வாழ்க்கையில குடிச்சது இல்லைங்க. அந்த குடுமையே வாயால எப்படினே சொல்லுவேன். அப்படியே முட்டையோட கவுச்சி அப்படியே ஹெவியா இருக்கு. ஒரு முடக்கு தான் வாயில லைட்டா நல்லா இருக்கு. குடிச்சு பார்த்து நல்லா இருக்கும். நல்லா வாயில வைக்கவே இல்லை. நீங்க வாயில வைக்காம அப்படி இப்படி முத்தம் போய் சொல்லாது. நான் ஆறுதல் ஒரு முடக்கு சருக்குன்னு இழுத்துட்டேன். அப்படியே முட்டை அப்படியே கொல கொலன்னு கவுச்சி அப்படியே அப்படியே வயதுல இருந்து கொண்டு அப்படியே முதல் முட்டே இவ்வளவு பயங்கரமா இருக்கு. அடுத்த இடத்துல ரொம்ப பெருசா இருக்காது. சரி, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பட்டர்ல மசாலா, மேகி மசாலா, மேங்கோ மேகி போட்டு மாசா எப்படி எனக்கு புரியல. மாசா ஊத்திராளா ஊத்தி அப்படியே வேக வச்சு திங்கிறது தான். ட்ரை பண்ணலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா மேங்கோ மாசா ஜூஸை வந்து மேகி அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஊற்றி விட்டு மேகி மசாலா மாதிரி இருக்கு. அவ்வளோதான். மசாலா வந்து கொட்டியாச்சா. இப்போ நம்மளுடைய நூடுல்ஸ் அப்படியே உள்ள இறக்கி விட்டு நூடுல்ஸ் மாசா நூடுல்ஸ். ஓகே, நம்மளுடைய மாசா நூடுல்ஸ் ரெடி. ஓகே, நம்மளுடைய இப்போ இந்த மாசா
நூடல்ஸ் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சுட சுட ஆவி பறக்குது. டேஸ்ட் பண்ணு. என்ன அது இப்படி சொல்ற? இல்ல நீ சாப்பிடு. உன்னை வச்சு டெஸ்ட் பண்ணலாம். உன்னை வச்சு தான் டெஸ்ட் பண்ணலாம். சுடுது. வாவா நல்லவே இல்ல. ரொம்ப வாங்கி நல்லவே இல்ல. இது எப்படி சாப்பிடுறீங்க? சத்தியமா முடியல. இதுக்கு ஒரு கடை போட்டு அதை டெய்லி ஆள் அந்த வீடியோ ஒரு வைரல் ஆகும். நாலு நெக்ஸ்ட் பார்க்கலாமா என்ன ஃபுட்னு? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த மூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. அது என்னன்னு எனக்கு தெரியாதுப்பா. என்ன இருக்குன்னு எனக்கே தெரியல. ப்ளே பண்ணி தான் பார்க்கலாமா? சமைச்சா என்ன சொல்றான்? வீடியோ உள்ள என்ன சொல்றான்? இது ரொம்ப ஸ்பைசியான சாங் வச்சான். இது ரொம்ப வந்து நல்லா இருக்கும். பிரெட்டை வந்து ரோஸ்ட் பண்ணிருக்காங்க. முட்டை வெங்காயம் போடுறாங்க. பச்சை மிளகா ஃபுல்லா பச்சை மிளகா. அது எவ்வளவு பச்சை மிளகா போடுறாங்க? மிளகாத்தூள் மல்லித்தூள் போடுறாங்க. போட்டான் ரெண்டு பிரெட்டை வச்சுட்டான். கொத்தமல்லி இலை வேறையா டொமேட்டோ வேற மறுபடியும் பச்சை மிளகா போட்டான். இதில் கொஞ்சம் மைனஸை விட்டான். முடக்கிட்டான். முடிச்சிட்டான் அந்த ஆம்லெட்டை. சொல்றத கேட்க கேட்க எனக்கு நெஞ்சு முட்டுதியா. பிரெட் ஆம்லெட். இது பேரு பிரெட் ஆம்லெட் கிடையாது, சில்லி ஆம்லெட். அதுலயும் மோசமான சில்லி. நல்லா ஒரு தள்ளி போறான். பார்க்கவே என்ன எப்படி போன் போடுற ஆத்தா மீனாட்சி நிலைமை எப்படி இருக்கும் அதை யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணான் அப்படின்னா ரெண்டு பிரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டான். ஓகேவா? ரெண்டு பிரெட்டு அழகாக டோஸ்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஒரு பவுலில் வந்து முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். இங்க பாருங்க கைஸ், பச்சை மிளகா அது காரம் இல்ல. அதான் இவ்வளவு பச்சை மிளகா தான் அள்ளி போட்டான். இவ்வளவு பச்சை மிளகா போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கு? இங்க பாரு. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. அதை எப்படின்னா கட் பண்ணி போட்டு மிக்சியில போட்டு ஒரு அரை ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்ப என்ன பண்றேன்? பச்சை மிளகா அப்படியே அதுல கொட்டிடலாம். இப்போ வந்து இதுல கொஞ்சம் வெங்காயம். ஓகே, ரோஸ்ட் ஆயிடுச்சு. சால்ட் கொஞ்சம். அப்புறம் அடுத்தது வந்து ரெட் சில்லி. ரெட் சில்லி போட்டேன்னா சரி எதுக்கும் இந்த ஃப்ளேவருக்காக அப்படியே லைட்டாக மாதிரி தேவையில்ல. அவன் போட்டான். அவன் போட்டான். அதெல்லாம் நம்மளும் போட்டாச்சு. ஊற்றிட்டு சொல்லு காய்ச்சல் காஞ்சிச்சு. நல்லா எடுத்துக்கலாம். ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஏன் ஃபாஸ்ட்டாக எரியறதா? ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இப்போ வந்து பிரெட் வச்சாச்சு. அது மேலே தக்காளி போட்டோம்னா? எஸ், போட்டோம்னா திரும்ப சில்லி கொஞ்சம், அப்புறம் தக்காளி அதெல்லாம் போட்டாங்க. சரி ரைட், ஓகே கூட எப்படியோ ரெண்டா. சரி முடிப்பா. நம்மளுடைய சில்லி பிரெட் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இது हमारा चिल्ली सांभर पहली ओजी है, टेस्ट करी है, बेटर होगी है, ब्रेड आमल के इंडिया के नंबर 1 है. तू क्या நம்ம வழக்கான மேலோட மாறி தான் நல்லா கார சார போன காரமா இருக்கு. மேங்கோ ஜூஸ். நக்கு செத்த பையன் மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். எப்படி ஒரு வழியா காரசாரமான பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அட வேணும் சாகலன்னு பாக்குறியா இவன? அடுத்து என்ன வீடியோங்கிறத பாருங்க நீங்களே. என்ன தெரியுதா? வெத்தலை. வெத்தலை
சாமை, சுண்ணாம்பு, பெப்பரு, மல்லித்தூள், மிளகுத்தூள், ரோஸ் மிளகுத்தூள் போட்டு குழப்பி அவ்வளோதான். சீரகம், பெருஞ்சீரகம், சோம்பு பொடி, அவ்வளோதான். எல்லாம் போட்டு அழகாக பீடா செய்யறானா, அழகாக அந்த பீடா போட்டு அடிக்க போட்டு கிருன்னு அரைக்கிறானா, அரைச்சு அது மேலே அமுல் ஐஸ்கிரீமு, மில்க்கு, அவ்வளோதான். என்னன்னு தெரியுதா? பீடா மில்க் பீடா மில்க் தேவையான எல்லா பொருட்களும் ரெடி பண்ணியாச்சு. அண்ட் பீடாவும் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸ்வீட் பீடா தான், நம்ம அதே சேர்த்து பாடிடுவாங்க. ஸ்வீட் பீடா. இப்போ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மிக்சியில் பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு பிடிக்கும். அது செரிமானத்துக்காக சாப்பிடக்கூடிய ஒரு பொருள். பீடா போட்டு ஒரே ஊற்றி அரைச்சி விட்ருவோம். தண்ணியில பிச்சு குட்டி வரும். கொஞ்சம் சுகர் போடுவோம். அலப்பற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். ஒண்ணுமே வணங்காது. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மூணு வருஷம் பீடா மில்க் ஷேக் எப்படி இருக்கும்? ஊற்றி கண்டிப்பாக அதை நானே அந்த டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். நீ ரொம்ப அழகாத, ஏன்னா எனக்கு இந்த பீடா மில்க் ஷேக் குடிக்கணும்னு ஆசையாக இருக்கு. நல்லா அரைப்படலாம்னா நல்லா முழுசா கிடக்குது. ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்கு. என்ன குடிக்கிற? நிஜமா நல்லா இருக்கா? உண்மையாலுமே சூப்பரா இருக்கு மில்க் டேஸ்ட். ஆனா அந்த பீடாவோட அதில் ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க, அந்த பூர்ண மாதிரி. அதோட ஸ்மெல்லு கொஞ்சம் கற்பூர ஸ்மெல்லா இல்லை சாம்பிராணி மாதிரி லைட்டாக ஸ்மெல் வருது. ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்குண்டா. ஸோ லைட்டாக ஒரு 2-3 மிளகு டேஸ்ட் பண்ணலாம். ஆனால் ஃபுல்லாக குடிக்கிற அளவுக்கு டேஸ்ட்னா எனக்கு இந்த ஐஸ்கிரீம்லாம் போட்டுதான் சூப்பராக இருந்துருக்கு. அதை மறந்தே விட்டோம். ஐஸ்கிரீமு அந்த க்ரீம் மில்க் ஆட் பண்ணோம்னா இந்த மில்க் ஷேக் ஒரு ரியல்லி ஃப்ளேவர்ஃபுல்லானது தான். பட் அந்த பீடாக்கான இன்க்ரீடியன்ட் கம்மியாக சேர்த்து பண்ணோம்னா ஒரு ரியலி சூப்பரான பீடா மில்க். ஸோ இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். குடிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. அடுத்து ஃபைனலாக ட்ரை பண்ணி பார்க்க போகிறது என்ன அப்படின்றத பார்த்தலாமா? டைரி மில்க் பஜ்ஜி. பஜ்ஜியா? எஸ், நீ வாழைக்காய் பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி, மிளகாய் பஜ்ஜி இதெல்லாம் சாப்பிட்ருப்ப. இது வந்து டிஃப்ரெண்ட். லைக்கா இது கொஞ்சம் முன்னாடியே ஓல்டு தான், முன்னாடியே வந்துருச்சு. ஆனால் அது நீ இப்போ தான் பார்க்குறியா? அந்த டைரி மில்க் தான் இப்போ நம்ம பஜ்ஜி போட போகிறோம். ரெடியா? எப்படிலாம் யோசிச்சு பண்றாங்க பாரு. என்ன சரி எடுப்பா? ஓகே, என்ன வந்து ஊற்றியாச்சு. இப்போ நம்மளுடைய டைரி மில்க் பஜ்ஜி ஒரு டைரி மில்க்கை ரெண்டு பஜ்ஜி ஆளுக்கு ஒன்று போடலாம். ஏன்னா நல்லா உண்மையில நல்லா என்ன பண்ணுறது, அதனால போடலாமாப்பா பஜ்ஜி? டைரி மில்க் சாக்லேட் பஜ்ஜி போடுறேன். எல்லாம் பார்த்துங்க போட்டுட்டேன். என்ன உள்ள கையை விட்டு போட்டு வெளியிலே எடுத்துட்டேன். அப்ப தெரியாத என்ன உனக்கு போட்டதுக்கு அப்புறம் தெரியுதா? ஓகே, பஜ்ஜி வந்து ரெடி ஆயிடுச்சு. அழகா நம்மளோட பஜ்ஜி எடுத்து சாப்பிட போறோம். சாக்லேட் பஜ்ஜி. நான் பஜ்ஜி டைரி மில்க் பஜ்ஜி. டைரி மில்க் சாக்லேட். ஓகே, அந்த பஜ்ஜை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உள்ள. ஏன்னா உடைச்சா உள்ள அப்படியே ஊத்துமா. சொல்லுதா? நான் தான் அவசரப்படுறேன், நீ கொஞ்ச நேரம் அமைதியா. உங்களை பஜ்ஜி இல்லையே, உடைச்சா ரெண்டா விட்டா உள்ள வந்து அப்படியே ஊத்தும். அப்படியே ஹீட் ஆயிடுச்சுன்னா மெல்ட் ஆகி ஊத்தும்ல, அந்த மாதிரி ஊத்தலை. உள்ள அப்படியே இதாக தான் இருக்குது.
ரொம்ப கேவலமான ஒரு டேஸ்ட்டு. பஜ்ஜியோட மாவுல அப்படி இருக்கா? நல்லா உள்ள ஒரு ஸ்வீட் டேஸ்ட் தெரியுது. டைரி மில்க்கு கண்டுபிடிச்சது ஒரு சுத்தமா அதை வச்சு என்னென்னலாம் பண்ணுறாங்க பாருங்க. நல்லா இருக்கு. மேலே ஒரு மாதிரி காரசாரமான மசாலா பகிர் மாவு அப்படிங்கிற ஸ்வீட்டு நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்டும் நட்டு போல, அதனால உள்ள அந்த நட்ஸெல்லாம் வந்து கொடுக்குறது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது. இது கூட ஓகே, ஒரு 2 கையில் சேர்க்கலாம். எனக்கு இந்த ட்ரை பண்ணதுலேயே அந்த பீடா மில்க் ஷேக்கு ஓகே, கரெக்டான இன்க்ரீடியன்ட் போட்டோம்னா கரெக்டாக அந்த ஃப்ளேவர் நல்லா இருந்துச்சு. அதுக்காண்டி சொல்கிறேன். மற்றபடி இதை ரெகுலராக குடிக்கிறாங்க, ஷாப்பில் வச்சு வழக்கான்னு சுற்றிட்டு இருக்காங்க, அவங்களும் நல்லா தான் இருக்கிறாங்க. எனிவே இந்த வியர்டான வைரல் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் நம்ம ட்ரை பண்ணிடலாம். இந்த மாதிரி வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங் வீடியோ சேலஞ்ச் வந்து பண்ணலாம், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோ ஆகும். அப்புறம் நம்ம சேனலுக்கு வந்து நம்ம ஃபேமிலிக்கு வந்து ஒரு 2 ஷார்ட் நேம் வந்து வைக்கணும். அப்படின்னா பேட் ஃபேமிலின்னு வச்சிடலாமா? பேட் ஃபேமிலிஸ். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் பேட் ஃபேமிலிஸ். பேட் ஃபேமிலிஸ், பேட் காய்ஸ், பேட் கப்புள்ஸ், பேட் கப்புள்ஸ் நம்ம சேனல் பேட் காய்ஸ், பேட் காய்ஸ், பேட் ஃபேமிலிஸ். ஏதாவது நல்ல ஸ்வீட்டான அழகான ஒரு ஷார்ட் நேம், அடமொழி நேம் வந்து சொல்லுங்கள். உமா சேனலுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.